கடவுளே, எனக்கும் இந்த மாரத்தான்ல ஓடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஒருவேளை நான் முன்னாடி ஓடும் போது பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்து எல்லாரையும் பிக் பாயிண்ட் அடிச்சுட்டு போனான்னா அவனை பிடிக்கிறது யாரு? சிங்கம் சார், என்னால கூட தான் ஓடி வர முடியும். என்னோட பாக்ஸிங் கிளவுஸ் வீணா போயிடல, அதை யார் பாத்துக்கிறது? அண்ணாச்சி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கையாலே ஓட போறீங்க? எனக்கு என்கிட்ட அடி வாங்குறது மறந்து போச்சா? நான் தவறாம ஒவ்வொரு நாளும் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். இல்லனா இவ்வளவு நாள் நான் பண்ணது வீணா போயிடும். புரிஞ்சுதா? இது நம்ம புதுக்குடி நகரத்தோட மான பிரச்சனை. நம்ம நகரத்தோட மானத்தை காப்பாத்தணும்னா யாராவது ஒருத்தர் மாரத்தான் போட்டியில கலந்துக்கிட்டு ஓடித்தான் ஆகணும். அப்படி யாருமே கலந்துக்க முன் வரணும்னா நானே மாரத்தான்ல ஓடி ஆகணும். நான் ஓடி வின் பண்ணி நம்ம நகரத்தோட மானத்தை காப்பாத்துவேன். மோட்டு, உன்னோட தொப்பைய வச்சுக்கிட்டு உன்னால நிச்சயமா ஓடவே முடியாது. நான் தான் சொன்னல, கண்டிப்பா நான் ஓடி ஆவேன்னு. இந்த மாரத்தான்ல கலந்துக்கிட்டு நம்ம நகரத்தோட மானத்தை கண்டிப்பா காப்பாத்துவேன். இங்க பாருப்பா, இந்த விஷயத்த சிங்கம் சாரோ பத்துலுவோ இல்ல என்னன்னு சொன்னா கூட நாங்க எல்லாரும் ஏத்துக்குவோம். ஆனா நீ ஓடுனா அது பைக் ஓடுற மாதிரி இருக்காது, ரோடு ஓடுற மாதிரி தான் இருக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்ல வரீங்க? என்னால ஓட முடியாதுன்னு சொல்றீங்களா? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் இப்ப நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த மாரத்தான்ல நான் கண்டிப்பா கலந்துக்க தான் போறேன். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். மோட்டு, இதுக்கப்புறம் சிரிக்கவே மாட்டியா? ரேஸ்ல போக போற. அவங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்க பின்னாடி சிரிச்சுக்கிட்டீங்க. அப்படியே இல்ல மாட்டோம். அப்படினா என் மூஞ்சில இழுத்த வாயின்னு எழுதி ஒட்டி இருக்காடா? எல்லாரும் போற வரவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கா? சொல்லுடா. அடே மோட்டோ, எல்லாரும் ரவுண்ட் கட்டி சிரிச்சிட்டு போறதுக்கு காரணம் உன்னோட ஃபிட்னஸ் தான் மோட்டோ. அதாவது மக்களோட மனநிலை என்னன்னா மோட்டோ, மோட்டோ இவ்வளவு பெரிய வயித்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாரத்தான்ல ஜெயிக்க போறாங்கிறது மட்டும்தான். அதை தாண்டா சிரிச்சு சிம்பாலிக்கா காட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப தாண்டா அவமானப்படுத்துறீங்க. இந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுக்காம இந்த போட்டு தூங்க மாட்டான். வா, முதல்ல அந்த பூசணிக்காய் மண்டையை பாத்தீங்க என்ன ஏதுன்னு கேட்போம். நாய் பூசணிக்காய் மண்டையா, உடனடியா என் பாடி வெயிட்ட குறைச்சாகணும். நம்ம ஊர்ல நடக்கிற மாரத்தான் போட்டியில நான் கலந்தாக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணு. மட்டும் என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, நீ கவலைப்படாதப்பா. உன் பாடி வெயிட்ட கண்டிப்பா குறைச்சிடலாமா. இப்படி வாப்பா, அந்த ட்ரெட்மில் மேல ஏறி நின்னு ஒரு வருஷத்துக்கு ஓடிக்கிட்டே இரு. ஒரு வருஷமா? டேய் மண்டப்பையில அவ்வளவு நேரம் இல்லடா எனக்கு. அட என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, இங்க பாரு, நான் மிஷன் ஸ்பீடா அதிகமாக்கிறேன். இப்ப நீ இதுல ஒரு மாசத்துக்கு ஓடினா போதும். ஒரு மாசம்ன்றது ரொம்ப ஜாஸ்திடா. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுறா, அப்பதான் நான் ஓட முடியும். அட இல்ல நண்பா, இல்ல. இதுக்கு மேல என்னால ஸ்பீடா அதிகமாக்க முடியாது. அதுக்கு மேல ஸ்பீட் பண்ணா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா. 1 month ஓடுற அளவுக்கு எவங்கிட்டடா டைம் இருக்கு? நான் இதை இன்னைக்கு இப்பவே ஒரே நாள்ல முடிச்சு காட்டுறேன். இப்ப பாரு. பூசணிக்காய் மண்டையா, சீக்கிரமா இதை நிறுத்துறா. யாராவது இதை நிப்பாட்டுக்க, இது நிக்க மாட்டேன். ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால முடியல. நீ அவசரப்பட்டு வேற எதுனா பட்டனை அழுத்திட்டியாப்பா? ஆமாண்டா பூசணிக்காய் மண்டையா, நீ ஒரு மாசம் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தியா? நான் ஒரு நாளாக மாத்திட்டு இதைத்தான் அழுத்தினேன். மோட்டு 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 மண்டப்பையில என்னால நிக்க முடியலடா. நான் நிப்பாட்டணும்னு நினைச்சா அது முடியாது போல இருக்கு. அது பாரு ஓடிக்கிட்டே இருக்கு. என் காலிய பேச கேட்க மாட்டேங்குது. அத கடவுளே, மோட்டு, நீ என்ன ஜெட் வேகத்துல ஓடிட்டு இருக்க? சீக்கிரம் போய் புடி. அந்த ஜான் பேக்க கொள்ள அடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. சீக்கிரம் அவனை புடி, விட்டுறாத. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சிங்கம் சார். திருடகிட்டே படத்தை அடிச்சுட்டு போறடா, திருடா. அத பாவமே, என்ன இது திருட்டு பசங்க இப்படி கத்துறானுங்க. இப்ப மோட்டு எதுக்காக பேக் எடுத்துட்டு இப்படி போயிட்டு இருக்கான்? ஏய் மோட்டு, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நில்லு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஏய், நீ ஜானை பிடிச்சி என்கிட்ட கொடுப்பதை பார்த்தா நீ எதுக்காக பேக் எடுத்துட்டு இப்படி ஓடிட்டு இருக்க? சொல்லு. என்ன பண்ண சொல்றீங்க சிங்கம் சார்? என்னால நிக்க முடியல. அந்த பேக வேணா நீங்களே வச்சுங்க. இதாங்க, இத பிடிங்க. பாவி, அம்மா, என் காலு.
டேய் பூசணிக்காய் மண்டையா, என்னுடைய ஓடுற காலை நிப்பாட்றா. மோட்டு என் உயிருக்குயிரான உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா, என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாதுப்பா. இப்போ அந்த மிஷின் உனக்குள்ள செட் ஆயிடுச்சு. இப்போ அது எப்போ நிக்கோ எப்படி நிக்கோன்னு எனக்கே தெரியாது. நீ நிக்காம ஓடிக்கிட்டா இரு. உடம்பு குறையுதான்னு பார்க்கலாம். அடேங்கப்பா, குளு 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 குளுன்னு என்னமா காத்தடிக்குது. இப்படியே காத்து குளு குளு குளுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம கரண்ட் பில்லு கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஓடு மோட்டோ ஓடு, நீ ஓடிக்கிட்டே இரு. அப்புறம் ஏதாவது பண்ணுடா. நாளைக்கு காலையில ரேஸ் இருக்கு, நான் என்னடா பண்றது? ரேஸ்ல நீ போய் தாராளமா கலந்துக்க, உனக்கு தான் வெற்றி. தானடா ரேஸ்ல கலந்துக்க முடியும், நிக்க டேய் முடியும். மோட்டோ, ரேஸ்ல நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. ஓடணும் ஓடணும், ஓடிக்கிட்டே இரு. ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைன்ல நின்னு தானடா ஆகணும். 10 ரூபாய்க்கு ஏதாவது ஐடியா பண்ணுடா, சீக்கிரம்டா மண்டப்பையில. எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. ஓகே, ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது அது? இப்போதைக்கு என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுற. பாவி. அடேங்கப்பா, ஓட்டப்பந்தயத்துல மோட்டு ஓட ரொம்ப தான் துடிக்கிறாரு. மோட்டு இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப தான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கார் போல இருக்கு. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் ஆக்ஷன் சொல்லுங்க, ஆக்ஷன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. ஐயா சார், எல்லாரும் அமைதியா இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அத பத்தி உங்களுக்கு என்ன? முதல்ல சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி வைங்க. ரேஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. சீக்கிரம் ஸ்டார்ட். ஓகே ஓகே, உன்னோட ஆர்வம் எனக்கு நல்லா புரியுது. ரேஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ்மா. கரெக்ட்டா? ஏமா ஏமா அட கோயிலா. அட, இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் எப்படி இவ்வளவு வேகமா ஓடுறான்? யாரோ அவன் வால்ல நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க போல இருக்கு. ஓடுங்க ஓடுங்க. எனக்கு கால் சரியாயிடுச்சு. ஓடுற கால் நின்று போச்சு. எல்லாமே நார்மல் ஆகி போச்சு. இப்ப பாரு, பூசணிக்காய் மண்டையா சூப்பர் ராடே. என்னையா மோட்டு பினிஷிங் லைன் கிட்ட போய் நின்னுட்டான். ஒருவேளை மோட்டோட பெட்ரோல் காலி ஆயிடுச்சோ என்னவோ. அடே மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓடுடா. அம்மா முடியல. டேய் பத்துலு, என்னால கால அசைக்கவே முடியலடா. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியலடா. மோட்டு என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, நீ இப்ப ஓடிதான் ஆகணும். டேய் பூசணிக்காய் மண்டையா, அசைய கூட முடியலன்ற. மோட்டு, இது புர்புரி நகரத்தோட கௌரவ பிரச்சனை. அது இல்லாம உன்னோட தன்மான பிரச்சனையும் கூட. உன்னோட உயிர் நண்பன் பத்துலோட லட்சியம்டா இது. ஏய், என் கால அசையலடா. நான் என்னடா பண்ணுவேன்? என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. என்னடா பண்ணுவேன்? சீக்கிரம் ஓடுங்க. மோட்டு டயர்டாகி நின்னுட்டா போல இருக்கு. இப்போ நாம ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ். மோட்டு, உன்னோட கால்களை அசைக்க முடியலனா உன்னோட கைகள்ல ஊனியாவது ஓடுற. நீ புர்புரி நகரத்தோட கௌரவத்தை காப்பாத்தி ஆகணும்டா மோட்டு. விட்டுறாத, இது ஒரு நல்ல வாய்ப்பு. சூப்பர் ஐடியா கொடுத்தடா பத்துலு. இந்த கைய வச்சு என்ன பண்ற பாரு. இப்ப வாங்கடா டேய், வாங்கடா. எல்லாம் தலைகளா ஓடி வராங்க மண்டா பசங்க. இப்ப பாரு. என்ன அதிசய பிறவி மாதிரி செயல்படுறான்? இவன் என்ன இப்படி கையால ஓடிக்கிட்டு இருக்கான்? ஒழுங்கா காலால ஓடி வாடா. எல்லாருமே ஓடுறாங்களே.